வணக்கம் ஈஸி இங்கிலீஷ் சேனல். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நோட்டு போட்டு நம்ம பொறுமையாக கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் பொறுமையாக அதுவும் தமிழ் வழியில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும், பேசவும் முடியும். டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சூழல் அமையும் பொழுது இங்கிலீஷில் பேசிகிட்டே சின்ன சின்ன வேர்டை பேச ஆரம்பிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் எப்படியெல்லாம் வகைகள் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேர்ப்ஸ்னா வினை சொல்லுங்க. சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுதோ அதுக்கு பேர் தான் வேர்ப்ஸ். ஓகேங்களா, அதுதான் வினைச்சொல். இப்போ பாருங்கள், வேர்ப்ஸ்லேயே பி வேர்ப்ஸ்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே பி வேர்ப்ஸு பார்த்துட்டோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பி வேர்ப்ஸ் அப்படின்னா பி வேர்ப்ஸை ரெண்டாக பிரிக்கலாங்க. பி வேர்ப்ஸு ரெண்டு சூழலில் பயன்படுத்தலாம். ஒன்று ஹெல்பிங், ஹெல்பிங் வேர்ப்ஸாக பயன்படும். அதையே பி வேர்ப்ஸு மெயின் வேர்பாகவும் பயன்படும். மெயின் வேர்ப்ஸ் எல்லா சென்டென்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, எவ்வளோ சென்டென்ஸ் தான் நம்ம மனப்பாடம் பண்ண முடியும்? இப்போ டெய்லி யூஸ் சென்டென்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ சென்டென்ஸ் தான் நம்ம மனப்பாடம் பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? அதனால் இந்த இலக்கணப்படி கொஞ்சம் கிராமர் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்ம ஓனாக நம்மளால் மேக் பண்ண முடியும், பேசவும் முடியும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இன்னைக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி டென்சஸ்லாம் கற்றுக்கிறது, என்னென்ன மாதிரி சூழலெல்லாம் பேச போகிறோம், படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இனி வரும் காலங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பி வேர்ப்ஸுங்கிறது ரெண்டு வகையாக பயன்படுத்தலாங்க. ஒன்று ஹெல்பிங் வேர்ப்ஸ், இன்னும் ஒன்று மெயின் வேர்ப்ஸ். பி வேர்ப்னா என்னென்னு பார்த்தோம். பி வேர்ப்னா ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ், ஆர் இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். ஓகேங்களா. வாஸ், வேர் இது பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். will be இது ஃபியூச்சர் டென்ஸுக்கு வரும். அப்படிதாங்களா. இதை தான் மெயின் வேர்பாக பயன்படுத்தலாம். எப்படி மெயின் வேர்பாக பயன்படுத்தலாம்னு பாருங்க. மெயின் வேர்ப்ஸுக்கு சில சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்களேன். பி குவைட், பி குவைட், ப்ளீஸ் பி குவைட், கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ பி குவைட் இந்த இடத்துல இந்த பி வேர்ப்ஸ் தான் ஆம், இஸ், ஆர். ஓகேங்களா. பி குவைட் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரெண்டாவது பாருங்க, ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் இதில் பாருங்க, ஆம்ங்கிறது மெயின் வேர்புங்க. ஆம்ங்கிறது என்னங்க, மெயின் வேர்பு இந்த இடத்துல. அப்போ ஆம், இஸ், ஆர் மெயின் வேர்பாகவும் செயல்படும், ஹெல்பிங் வேர்பாகவும் செயல்படும். இப்போ நம்ம மெயின் வேர்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹெல்பிங் வேர்பு பார்க்கலாம். ஓகேங்களா. ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் எ கேர்ள், அவ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஷீ என்ன, சாரி, ஷீ சப்ஜெக்ட், இஸ் மெயின் வேர்புங்க. இஸ் என்னங்க, மெயின் வேர்பு. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாங்களா. ஐ வாஸ் இன் டெல்லி. ஐ வாஸ் இன் டெல்லி, நான் டெல்லியில இருந்தேன். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ், வாஸ் வேர்லாம் வந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ். இந்த வாஸ் மெயின் வேர்புங்க. அப்போ இது போல் மெயின் வேர்பாக நம்ம பி வேர்ப்ஸை பயன்படுத்தலாம். இது ஹெல்பிங் வேர்பு கிடையாது. இப்போ நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா. ஆம், இஸ்,
ஆர் வாஸ் வேர் வில் பி இது எல்லாமே பி வேர்ப்ஸை நம்ம மெயின் வேர்ப்ஸாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் கூட சில சென்டென்ஸ் சொல்லலாம். They are teachers. They are teachers. அவங்கெல்லாம் டீச்சர்ஸுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல ஆர் மெயின் வேர்ப். She will be in 5 minutes. She will be in 5 minutes. அவள் இன்னும் 5 நிமிஷத்தில் இருப்பா. இன்னும் அவள் 5 நிமிஷத்தில் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த will beங்கிறது மெயின் வேர்ப். புரியுதுங்களா? இப்போ மெயின் வேர்ப்ஸை பி வேர்ப்ஸை தான் நம்ம மெயின் வேர்ப்ஸை இப்போ இவ்வளோ சென்டென்ஸில் பார்த்துருக்கோம். பி குவைட் மெயின் வேர்ப். I am a student. Am main verb. She is a girl is a main verb. I was in Delhi. Was வந்து main verb. They are teachers. அவங்கெல்லாம் teachers are main verb. She will be in 5 minutes. அவள் 5 நிமிஷத்தில் இன்னும் இருப்பா. will beங்கிறது main verb. இப்போ ஹெல்பிங் வேர்பா எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாங்களா? இதோட ஒரு சின்னதாக லைன் போட்டுறேன். இப்போ ஹெல்பிங் வேர்பா ஆம் இஸ் ஆர் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். I am cooking. I am cooking. நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். I am cooking. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வர ஆம் வந்து ஹெல்பிங் வேர்ப். குக்குங்கிறதாங்க மெயின் வேர்பு. குக்குங்கிறது என்னங்க மெயின் வேர்பு. அது கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இது மெயின் வேர்பு, இது ஹெல்பிங் வேர்பு. புரியுதுங்களா? இப்போ இந்த சைடு பாருங்க, ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். இங்கே வர ஆம் வந்து மெயின் வேர்பாக இருக்குது. இங்கே வர ஆம் வந்து ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. இது ஹெல்பிங் வேர்ப், இது மெயின் வேர்பு. ஓகேங்களா? சப்ஜெக்டுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் தான் நம்ம ஹெல்பிங் வேர்பை போடணும். ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி இது எல்லாமே சப்ஜெக்டுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். They are fighting. அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆர் என்ன வேர்புங்க? வெரி குட் ஹெல்பிங் வேர்ப். ஃபைட்டிங்கிறது மெயின் வேர்ப். ஓகேங்களா? இப்போ நல்லா புரியுதுங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஆர் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? தே ஆர் டீச்சர்ஸ். இந்த இடத்துல ஆர் மெயின் வேர்பாக இருக்குது. அவங்கெல்லாம் டீச்சர்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்க, தே ஆர் ஃபைட்டிங். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது? ஃபைட் பண்ணுது. இப்போ இவங்க மெயின் வேர்பு. மெயின் வேர்புக்கும் சப்ஜெக்டையும் இணைக்கிற ஒரு இது வேர்பு தான் ஹெல்பிங் வேர்பு. தே ஆர் ஃபைட்டிங். ஐ ஆம் குக்கிங். ஐ என்ன செய்யுது? சமைக்குது. இங்கே வந்து வேலை நடக்குது. அதனால இந்த ஆம் இஸ் ஆரெல்லாம் ஹெல்பிங் வேர்பாக போயிடுது. அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அவங்களாம் மெயின் வேர்பாக ஆயிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். She is teaching. She is teaching. She என்ன பண்ணுறாங்க? டீச் பண்ணுறாங்க, சொல்லி தராங்க. இப்போ இவங்க தான் மெயின் வேர்பு. சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அது மெயின் வேர்புங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க மெயின் வேர்பு கிடையாது. அப்போ இவங்க மெயின் வேர்புனா டீச்சிங் மெயின் வேர்புனா இஸ் என்னது? ஹெல்பிங் வேர்ப். அவ்வளோதான். சூப்பர். இஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப், டீச்சிங் மெயின் வேர்ப். ஓகேங்களா? இது போல் பி வேர்ப்ஸ் வந்து
மெயின் வேர்பாகவும் செயல்படும், ஹெல்பிங் வேர்பாகவும் செயல்படும். இது இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது have verbs. have verbsனா என்னங்க? have, has, had சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ எப்படி மெயின் வேர்ப்ஸ் எப்படி ஹெல்பிங் வேர்பாக இருந்தது, மெயின் வேர்பாக இருந்துச்சோ அதுபோல் have வேர்ப்ஸும் ஹெல்பிங் வேர்பாகவும் இருக்கும், மெயின் வேர்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? helping verb, main verbs. மெயின் வேர்ப்ஸ் பொறுமையாக தாங்க சொல்லி கொடுத்துட்ருக்கோம், எதுவும் எழுதி சொல்லி தரோம், நல்லா புரிஞ்சிக்கலாம். பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது என்ன மாதிரி வேர்பில் இருக்குங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மெயின் வேர்ப்ஸாக எப்படி செயல்படுது, ஹெல்பிங் வேர்பாக எப்படி செயல்படுதுன்னு சில சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? I have a pen. நான் ஒரு பென்னு வச்சிருக்கேன். இந்த have, hasங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். I have a pen. நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். இந்த இடத்துல have தாங்க மெயின் verb. இந்த இடத்துல என்னங்க? haveங்கிறது மெயின் verb. ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். She has a bat. அவ ஒரு பேட் வச்சிருக்கா. She has a bat. hasங்கிறது மெயின் verb. இங்கே she அங்கே பாருங்களேன், I have a pen. I ஏதாவது அவங்க வேலை செய்யுதா? வேலை செஞ்சாதான் அவங்க மெயின் verb. I இங்கே எந்த வேலையுமே செய்யலை. I என்ன பண்ணுது? ஒரு பேனை வச்சிருக்கு, அவ்வளோதான். அப்போ ஹாவுங்கிறது தான் மெயின் வேர்பு. ஷீ ஹேஸ் அ பேட். அவள் ஒரு பேட் வச்சிருக்கா. இப்போ ஹேஸுங்கிறது மெயின் வேர்பு. they have fever. அவங்களுக்கெல்லாம் ஜுரம். இங்கே ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது வேலை செய்யுதா? நோ, எந்த வேலையுமே செய்யலை. இப்போ ஹாவுங்கிறது தான் மெயின் வேர்ப் இந்த இடத்துல. ஓகேங்களா? நீங்கள் எப்படி அது ஹெல்பிங் வேர்பா மெயின் வேர்பான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சப்ஜெக்டு வேலை செஞ்சுதுன்னா அந்த வேலை தான் உங்களுக்கு மெயின் வேர்பு, மற்றது இருக்கிறது ஹெல்பிங் வேர்பு. இங்கே இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள், ஹெல்பிங் வேர்ப் மெயின் வேர்பு தான் இருக்குது, ஹெல்பிங் வேர்பு கிடையாது. ஏன்னா ஷீ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே எந்த வேலையும் செய்யலைங்க. ஓகேங்களா? அதனால் ஹாவ், ஹேஸ், ஹாவ் இவங்கெல்லாம் மெயின் வேர்பாக செயல்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களே ஹெல்பிங் வேர்பாக எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கலாங்களா? ஷீ ஹேஸ் gone out. அவள் வெளில போயிட்டா. ஷீ ஹேஸ் கான் அவுட். ஷீ என்ன பண்ணுறாங்க? வெளியில் போயிட்டாங்க. அந்த வெளியில் போயிட்டாங்கங்கிறது தான் மெயின் வேர்பு. கான், போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க மெயின் வேர்புனா இப்போ ஹேஸ் என்னவா வரும்? வெரி குட். ஹேஸ் ஹெல்பிங் வேர்பாக இருக்கும். அவ்வளோதான். ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஷீ ஹேஸ் கான் அவுட். அவங்க வெளில போயிட்டாங்க. they have arrived. அவர்கள் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தே என்ன பண்ணியிருக்காங்க? வந்துட்டாங்க. அவங்க ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. arrived. அப்போ இவங்க மெயின் வேர்பு. அப்போ have ஆட்டோமேட்டிக்காக என்ன வருங்க? ஹெல்பிங் வேர்பு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? யார் இதில் மெயின் வேர்பு, யார் இதில் ஹெல்பிங் வேர்புன்னு புரியுதுங்களா? அப்போ have நம்ம ஹெல்பிங் வேர்பாகவும் பயன்படுத்திக்கலாம்,
மெயின் வேர்பாகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்துட்டு அது ஹெல்பிங் வேர்பாக இருக்கா மெயின் வேர்பாக இருக்காங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சப்ஜெக்ட் ஒரு வேலையை செஞ்சுதுன்னா அது மெயின் வேர்புங்க, அது கூட வர்றது ஹெல்பிங் வேர்பு. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஷீ ஹேஸ் அ பேட். ஷீ ஏதாவது வேலை செய்யுதா? நோ, எந்த வேலையும் செய்யலை. அவங்க சும்மா ஒரு பேட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்களுடைய பொசிஷனை சொல்கிறோம், அவங்களுடைய நிலைமையை சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஹேஸுங்கிறது மெயின் வேர்பு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், யார் யார் கூடலாம் ஹாவ் ஹேஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே இவங்களுக்கெல்லாம் have வருங்க. I have, we have, you have, they have. He, she, it இவங்களுக்கு எல்லாத்துக்கும் has வரும், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? I, we, you, theyக்கு have, he, she, itக்கு has வரும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேபிள் காலம் போடுறேன். பேஸ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம், present tense, past tense, past participle, present participle. வேர்ப்ஸை இத்தனை காலமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சில பேர் வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே ஆனால் கரெக்டு தான். ஓகேங்களா? இந்த பேஸ் ஃபார்மில் இருந்து தான் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லாம் வருது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், பேஸ் ஃபார்முக்கு சில எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம பி வேர்ப்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் பேஸ் ஃபார்ம். பின்னா இரு அப்படின்னு அர்த்தங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த பி என்னென்னலாம் வரும்? am, is, are. இந்த பி வேர்ப்ஸு ப்ரெசன்ட் டென்ஸில் am, is, are ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இவங்க தான் வருவாங்க. பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா was, were, was, were. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் been, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் being இப்படி வருவாங்க. ஓகேங்களா? இது இந்த வேர்ப்ஸ் டைம் டேபிள்லாம், டேபிள் காலஸ்லாம் நம்ம கொஞ்சம் மெமரிஸ் தான் பண்ணிக்கணும், அது வேறு வழியே இல்லைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது பி வேர்ப்ஸுக்கு உண்டானதை எழுதிட்டோம். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக வேர்ப் வச்சு கம், வா, வான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வாவுக்கு இங்கிலீஷில் என்ன? கம், கம். இந்த கம்மில் இந்த இது தாங்க பேஸ் ஃபார்ம். இது இந்த வேர்பில் இருந்து தான் மற்ற எல்லாமே உருவாகுது. ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த கம் எப்படி வரும்னா கம், கம்ஸ், கம், கம்ஸ்னு வரும். பாஸ்ட் டென்ஸில் கம், கேமா மாறும்.